நேர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனதும் இன்னும் இப்பொழுதும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதாவது திருச்செந்தூர் ஆலயத்தில் இருக்கும் கொடிமரத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். வாருங்கள், மிகவும் அற்புதமான இந்த பதிவு நான் வாசித்த உடனேயே எனக்கு பல அதிர்வையும் கொடுத்தது. அந்த செய்தி மிகவும் அற்புதமான ஒரு செய்தி, உண்மையாக நடந்த செய்தி. அந்த செய்தி என்ன? திருச்செந்தூர் கொடிமரத்தின் செய்தி அப்படிங்கிறத நிகழ்ச்சிக்குள் சென்று பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட வேண்டுமா அப்படின்னா நீங்கள் அவசியம் திருச்செந்தூர் ஆலயத்தில் தினமும் அதிகாலையில் நடைபெறும் கொடிமர பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன திருச்செந்தூர் ஆலய கொடிமர பூஜையில் விசேஷம் உள்ளது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? திருச்செந்தூர் ஆலயத்தில் தினமும் மூலவர் நடை திறப்பதற்கு முன்பாக முதலில் ஆலயத்தின் கொடிமரத்துக்கு தான் பூஜை நடைபெறும். இந்த கொடிமரம் பொதிகை மலையிலிருந்து வரப்பெற்ற சந்தன மரம். இந்த கொடிமரம் சந்தன கொடிமரம் என்பது பல பேருக்கு தெரியாது. இந்த கொடிமரம் திருச்செந்தூர் ஆலயத்திற்கு வந்த வரலாற்றை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? திருச்செந்தூருக்கு கொடிமரம் வந்த கதை. முன்னொரு காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா நடைபெறவில்லை. காரணம், அங்கு கொடிமரம் இல்லை. அதனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வைக்க வேண்டும் அப்படின்னு ஊர் கூடி பேசி முடிவெடுத்தாங்க. உடனே ஆறுமுகம் ஆசாரி என்பவர் தலைமையில் 21 பேர் கொண்ட குழு காக்காட்சி மலைக்கு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடிமரம் வெட்ட கிளம்பினாங்க. திருச்செந்தூர் மந்தை அருகே உள் அம்மன் கோவிலில் அந்த குழுவினர் வேண்டி பிரார்த்தனை பண்ண போனாங்க. அம்மன் கோயில் முன்பு மற்றவர்கள் நின்று கொண்டு இருந்தார்கள். அம்மனை வணங்க ஆறுமுகம் ஆசாரி மட்டும் கருவறைக்குள் நுழைந்து அம்மனை வணங்கினார். அப்போது அம்மன் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. பயந்து போய் படபடுத்து போன ஆசாரி, அம்மனே, ஏன் இந்த நிலை? தங்கள் கண்களில் நீர் வழிய காரணம்தான் என்ன அப்படின்னு கேட்டார். அம்மன் அதற்கு, மகனே, நீங்கள் செய்யும் பணி நல்ல பணிதான். ஆனால் அந்த பணியில் ஈடுபடும் உன்னை தவிர வேறு யாரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அந்த அம்மன் சொன்னாங்க. அதை நினைத்து தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை நீ அவர்களிடம் சொல்லிவிடாதே அப்படின்னும் அந்த அம்மன் சொன்னாங்க பூசாரிக்கிட்ட. இது ஆண்டவன் கட்டளை அல்லவா? இந்த நிலை தெரிந்த காரணத்தினால்தான் என் கண்களில் கண்ணீர் வந்தது அப்படின்னு சொன்னார். உடனே அதிர்ந்து போன ஆறுமுகம் ஆசாரி அடுத்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் திகைத்து போய் நின்னார். இதை வெளியே உள்ளவர்களிடமும் சொல்லக்கூடாது, சொன்னால் தெய்வ குற்றமாகிடும். அதே நேரம் நம்பி நம்மோடு வருபவர்களை காப்பாற்ற வேண்டும். என்ன செய்ய அப்படின்னு குழம்பி போய் பூசாரி நின்னார். ஆனாலும் கலங்காமல் முருகன் மீது பாரத்தை போட்டுட்டு களக்காடு அருகே உள்ள ஏர்வாடிக்கு வந்தார். அங்கு சின்னத்தம்பி மரக்காயர் அப்படிங்கிற மந்திரவாதி ஒருவரை சந்தித்தார். அவரிடம் முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை சொல்லி உதவிக்கு கூப்பிட்டார்கள். சின்னத்தம்பி மரக்காயரின் மனைவி பாத்திமா பீவி அவரை தடுத்தார். நான் நேற்று முன்தினம் இரவு பயங்கர கனவு கண்டேன். அதில் உமது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அறிகுறி காட்டுகிறது. அதனால் கொடிமரம் வெட்ட நீங்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்க. ஆனால் சின்ன தம்பி மரக்காயர் கேட்கவில்லை. மனைவி உடனே அழுதார். நமது குடும்பம் உம்மை நம்பி தான் இருக்கு, தயவு செய்து செல்ல வேண்டாம் அப்படின்னு தடுத்து கூறியும் சின்ன தம்பி மரக்காயர் கேட்கவில்லை. விதி யாரை விட்டது? அவர் ஆறுமுகம் ஆசாரி குழுவினருடன் களக்காட்டு மலைக்கு சென்றார். அவர்கள் திருச்செந்தூரில் இருந்தே 21 மாட்டு வண்டிகளில் வந்து இருந்தார்கள். அந்த வண்டிகள் அணிவகுத்து களக்காடு மலையை நோக்கி சென்றது. ஆனால் அவர்களுக்கு தேவையான கொடிமரம் கிடைக்கவில்லை. அலைந்து திரிந்து பார்த்தார்கள். பக்கத்தில் எந்த இடத்திலும் சரியான மரம் கிடைக்கல. அதனால் காக்காட்சி மலை என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையான பொதிகை மலை உச்சிக்கு போனாங்க. அங்கு அற்புதமான நல்ல உயரமான சந்தன மரம் ஒன்று இருந்தது. ஆஹா, இந்த மரம் தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்ற கொடிமரம் அப்படின்னு ஆறுமுக ஆசாரி சொன்னார். அவர் சின்னத்தம்பி மரக்காயரிடம் இந்த மரத்தை பற்றி கேட்குறாரு. ரம்மியமான வாசனையுடன் இருக்கும் அந்த அற்புதமான மரத்தை குறித்து மை போட்டு பார்க்குறாரு மாந்திரிகரான சின்னத்தம்பி மரக்காயர். அப்போது அந்த மரத்தில் அடிமரத்தில் சுடலை மாடனும் மேல்முனையில் சங்கடகாரனும் உட்பட 21 தேவதைகள் இருந்தது தெரிய வந்துச்சு. அந்த 21 தேவதைகளையும் விரட்டி விட்டு தான் மரத்தினை வெட்ட வேண்டும் அப்படிங்கிறதுனால அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாங்க. முதலில் மந்திரம் மூலம் தேவதைகளை விரட்ட மை போட்டார் மரக்காயர். மற்றவர்களை கோடாரி கொண்டு வெட்ட சொன்னார். கோடாரி மூலம் வெட்டப்பட்ட மரம் கோடாரியை திருப்பி விட்டுருச்சு. உடனே அந்த கோடாரி மரத்தை வெட்டிய 20 பேர்களின் கழுத்தில் பட்டது.
அலறியபடி 20 பேரும் இரத்த வெள்ளத்தில் சரிஞ்சாங்க. அதைத் தொடர்ந்து அவர்கள் மரணம் அடைந்தாங்க. இதனால் ஆறுமுக ஆசாரி அதிர்ச்சி அடைஞ்சார். ஐயையோ, நான் என்ன செய்வேன் என்று மந்திரவாதி சின்னத்தம்பி மரக்காயரிடம் சென்றபோது அவரும் இரத்தம் கக்கி இறந்து இருந்தார். அடுத்த வினாடி ஆறுமுக ஆசாரிக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியல. இதற்கிடையில் அந்த மரத்தில் இருந்த 21 மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டியது. உயிருக்கு பயந்த அவர் காக்காட்சி மலையை விட்டு ஓடினார். அடுத்து பொதிகை மலைக்கு வந்தார். அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தார். இறுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சொரிமுத்து ஐயனார் கோயிலில் வந்து ஐயனார் காலை பற்றி கொண்டு காப்பாற்ற கூறி கத்தினார். சொரிமுத்து ஐயனார் 21 மாட தேவதைகளையும் அழைத்து சமாதானம் செஞ்சார். முருகன் எனது சகோதரன்தான், அவன் கோயிலுக்கு தானே கொடிமரம் செல்கிறது, பிறகு ஏன் தடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். அதற்கு சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட 21 மாட தேவதைகளும் நாங்கள் வசிப்பதற்கு இது போன்ற வேறு சந்தன கொடிமரம் இல்லை அப்படின்னும், திருச்செந்தூர் ஆலயத்தில் இந்த கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுக்கப்புறம் தங்களை தொடர்ந்து இந்த கொடிமரத்திலேயே வாசம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னும், தங்களுக்கு முதல் பூஜை நடத்திய பின்புதான் மூலவருக்கு பூஜைகள் நடத்த வேண்டும் என்று சொரிமுத்தையனாரிடம் வேண்டினாங்க அந்த தேவதைகள். சொரிமுத்தையனாரும் அவர்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட 21 மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை அவர்களே வெட்டி அதை திருச்செந்தூரில் கொண்டு சேர்த்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும், அவர்களை அந்த கொடிமரத்திலேயே தொடர்ந்து வாசம் செய்து கொள்ளும்படியும் உத்தரவிட்டார். அதன்படி சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட 21 மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டினாங்க. அதுக்கப்புறம் 21 மாட்டு வண்டியையும் ஒன்றாக கட்டினார்கள். அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கி வைத்து திருச்செந்தூர் நோக்கி சென்றார்கள். அம்மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டு இருக்கு. சொரிமுத்தையனார் உத்தரவின்படி சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட 21 மாட தேவதைகளும் இந்த கொடிமரத்தில் வாசம் செய்து வருகிறார்கள். இப்போதும் திருச்செந்தூர் ஆலயத்தில் மாசி திருவிழா நடைபெறும் போது ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடகாரனுக்கும் படைத்துவிட்டு தான் தேர் ஓட வேண்டிய வேலைகளை செய்வார்கள். மாசி திருவிழா தேர் ஓடும்போது அதிலேயும் சங்கடகரகாரன் தேர் மேல் ஏறி சரி போகலாம் என்று கூறியவுடனே தான் தேர் நகரும். மேற்கண்ட தகவலை கொடிமர காவியம் என்றும் வில்லுப்பாட்டு கதையில் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகில் உள்ள கிலாகுளம் கிராமத்து வில்லுப்பாட்டு கலைஞர் சண்முக சுந்தரமும் கூறியிருக்கிறாங்க. இந்த கதை நெஞ்சை பதற வைப்பது போல் இருக்குது அல்லவா? திருச்செந்தூர் ஆலயத்தில் உள்ள கொடிமரம் பிரம்மாண்டமானது. அதை 21 மனிதர்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறது தான் இயலாத காரியம். ஆனால் சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட 21 மாட தேவதைகளும் சேர்ந்து அந்த மரத்தினை வெட்டி 21 மாட்டு வண்டியையும் ஒன்றாக கட்டி அதில் தூக்கி வைத்து வந்த சம்பவம் ஒரு மலைப்பான விஷயமாக இருப்பதாலும் இதை நம்பியே தீர வேண்டும். ஏன்னா இப்போது போல் முன்பு போக்குவரத்து வசதி எல்லாம் கிடையாது. அதனால் 21 மாட்டு வண்டி நேராக திருச்செந்தூர் நோக்கி வரும்போது சாலையில் தடை எதுவும் இருந்திருக்காது. சொரிமுத்து ஐயனாரின் ஆசியுடன் சுடலை மாடன் சங்கடகாரன் உட்பட 21 மாட தேவதைகளும் இன்றளவும் வாசம் செய்து வரும் பொதிகை மலையில் இருந்து கொண்டு வரப்பட்ட சந்தன மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக இருப்பதால் இந்த கொடிமரத்திற்கு முதலில் பூஜைகள் நடைபெற்றதுக்கு அப்புறம்தான் மூலவருக்கான நடை திறக்கப்பட்டு நிர்மாலியம் அபிஷேகம் மற்ற பூஜை எல்லாம் நடைபெற்று வருகிறது. தினமும் காலை 5 மணிக்கு கொடிமரத்துக்கு பூஜைகள் நடைபெறும் போது 2 பேர் மந்திரத்தை பகிர்ந்து சொல்ல அவர்களுடன் சேர்ந்து மற்றவர்கள் ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவிலும் நமஸ்காரம் செய்வார்கள். இதற்கான அனுமதி இலவசம். அதிகாலையில் நடைபெறும் இந்த கொடிமர பூஜையில் கலந்து கொண்டால் சுடலை மாடன் சங்கடகாரகாரன் உட்பட 21 மாட தேவதைகளின் ஆசைகள் கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படுவது என்பது உறுதி. இந்த கொடிமர பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பம் உண்டாகும். நம்பிக்கையுடன் இந்த கொடிமர பூஜைக்கு போய் தான் பாருங்களேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த பதிவை போட்டிருக்காங்க. நான் இது இணையத்தில் கிடைத்தது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அன்பனேகளை நீங்களும் முயற்சித்து தான் பாருங்களேன். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் இறைவனின் அனுகிரகம் வேண்டும் அல்லவா? இப்படியான அற்புதமான சுவாரஸ்யமான தகவலோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பனேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.